Good morning students. I welcome you for the Sheba group of school online class. So today class is practical class. I am going to teach you for the topic name is specific resistance of the material of the coil using as a meter bridge. So meter bridge means what? Meter bridge is given as a one of the current deflection in the galvanometer. Okay. So meter bridge na enna pathona namakku current deflection or galvanometer instrument மூலமா நம்ம deflection காட்டுறதா meter bridge சொல்றோம். So it's a formula name is rho is equal to x pi r square divided by L. So L means it's a length of the meter bridge. So it's taken as a x is unknown resistance, pi is a circumference area, so r is a resistance of the meter bridge. Okay, so it's a ohm resistance. So we taken as a calculation is ohms meter. Okay, so now let's do the practical. Okay students, so இப்போ practical நம்ம first பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா aim. So aim is the main important in the practical. Okay, so it's a to determine the specific resistance of the material given coil using a meter bridge. Okay, it's a aim. So aim is very important. Next one is the apparatus using. So it's required அப்படின்னு சொல்லி கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். So meter bridge, galvanometer, key, resistance box, connecting wires and Leclanc cell, jockey and high resistance. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செகண்ட் சாப்டர்ஸில் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். மீட்டர் பிரிட்ஜ்னா என்ன, கேல்வனோமீட்டர்னா என்னென்னு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். ஸோ இங்கே அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமா நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யூஸிங் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ மீட்டர் பிரிட்ஜ் இஸ் ஒன் ஆஃப் த காயில் லாங் ஒயர். ஓகே, ஸோ ஒரு லாங் காயில் ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணியிருக்கிறது தான் மீட்டர் பிரிட்ஜ் சொல்கிறோம். கேல்வனோமீட்டர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட் வந்து டிஃப்ளெக்ஷன் காட்டுது அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. So Leclanc cell is also it's maintaining the current. Then jockey and high resistance. Jockey எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா it's one of the pen type. ஓகேவா? ஸோ high resistance நம்மளுக்கு ஆல்ரெடி high resistance எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம். கரண்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கரண்ட் டிஃப்ளெக்ஷனை வந்து டம்ப் பண்ணி கம்மி பண்ணுறதுக்காக வந்து நம்ம high resistance வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா is equal to rho is equal to x pi r square divided by L. So it's a briefly explained. So x is the resistance of the given coil, r is the unknown resistance and L is the length of the coil and r is the radius of the wire. It's taken as a meter, it's taken as W. Okay, so this is a circuit diagram. So circuit diagram it's a meter bridge length A and B அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 2 கேப் இருக்குது. ஓகே, ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணுவோம்னா ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ another gap it's a unknown resistance. இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு ரீசன் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். எக்ஸ் வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து எதை கனெக்ட் பண்ணுறோன்னா கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கேல்வனோமீட்டருக்கு 2 எண்ட் இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ். ஸோ ஒரு எண்ட் ஆஃப் கேல்வனோமீட்டர் வந்து டியில் கனெக்ட் பண்ணுவோம், அனதர் எண்ட் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸோட அனதர் எண்டில் வந்து கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸோட 1 எண்ட் வந்து நம்மளுக்கு ஜாக்கியில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஏ அண்ட் பி வந்து டோட்டல் ஒயர் வந்து நம்ம கீ அண்ட் லெக்லான் செல்க்கு கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, நவ் ஐ வில் ஷோ த apparatus. So this one is a meter bridge. It's taken as a 2 end. One end is A and another one is a B connection. Okay, the 2 gap will be there. One gap is it's connected in the resistance box. So this one is a resistance box, decayed resistance box. Okay, so it's now I will show. So this is a ohms. Okay, இந்த ohms மூலமா தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஹோம்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமா ஹோம்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேப்பில் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ கரண்ட் டிஃப்ளெக்ஷன் பாக்ஸ். ஓகே, ஸோ 1 end will be connected, it's a positive. ஸோ எல்லா அப்பேரச்சஸுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் வந்து இருக்கும். ஸோ பாசிட்டிவ் will be connected in this end. another end வந்து நம்மளுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் வந்து காயில் வந்து நம்மளுக்கு 2K காயிலும் இருக்கும் அண்ட் 5K காயிலும் இருக்கும். ஸோ நம்ம மினிமம் ரெசிஸ்டன்ஸே எடுத்துக்கலாம் ஹை ரெசிஸ்டன்ஸில். ஸோ 2K காயில் எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் டேக்கன் as a key. ஓகே, கீ கனெக்ட் ஆகிருக்கு அதுலேயே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான் என்னென்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸோட அனதர் எண்ட் வந்து நம்மளுக்கு ஜாக்கியில் கனெக்ட் ஆகிருக்கு. இட்ஸ் அ பென் டைப். ஓகே, so this another end B will be connected in the Leclanc cell and this A end also connected in positive terminals. Okay, so positive and negative terminals
So now switch will be on. So the circuit deflection will be there. ஸோ நம்ம வந்து எப்போயுமே ப்ராக்டிகல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் நாலேஜ் தேவை. ஸோ ப்ரொசீஜர் வந்து நல்லா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நவ் லெட் ஸ்டார்ட் த ரீடிங். ஸோ நம்ம வந்து ஜாக்கி மூலிமா ரீடிங்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லென்த் ஒயர் இருக்குல்ல, இந்த காயில் ஒயர். ஸோ first now I will measure the length of the coil. okay, so இந்த ஸ்கேல் மூலமா நமக்கு காயிலோட full length வந்து நம்ம கண்டுபிடிப்போம். so 1 meter is the length of the coil. okay, நம்ம ஒரு கிராஜுவலா வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறோம். so mostly வந்து 1 meter lengthல தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். okay, so அந்த காயில்ல வந்து நம்ம டிஃப்ளெக்ஷன் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு கேப்லேயுமே வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இங்கே இருக்கிறதுனால அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 1 ohms ஆர் 2 ohmஸில் தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வைப்போம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 ohmஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு டாட் மாதிரி இருக்கும், அந்த டாட் மூலயமா வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அங்கே வச்சுடுவோம். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நம்மளுக்கு எப்போயுமே வந்து டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இருக்குது, ரைட் சைடில் வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு காட்டுது கேல்வனோமீட்டரில். ஓகே, ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு 2 ohmஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பேலன்சிங் லென்த் நம்மளுக்கு எவ்வளோ மெஷர் ஆகணும் அப்படின்னா above 30 to 40 ரேஞ்சில் கூட நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து நடக்கலாம். ஓகே, ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து 0ல் இருக்கணும், அதாவது நெட் டிஃப்ளெக்ஷன் நன் டிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, மேக்ஸிமமாக இருக்குது. ரெண்டும் ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகி மேக்ஸிமம் லெவலில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து 0ல் காட்டும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து ஸோ 33 and 37ல் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் காட்டுது. ஓகேவா, ஸோ இட்ஸ் அ நன் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லென்த்து நம்ம என்ன மெஷர் பண்ணிப்போம், இந்த ஸ்கேல்லேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட், அதாவது 1 மீட்டர் அந்த 1 டிஸ்டன்ஸை கூட நம்ம மெஷர் பண்ணோம். ஓகேவா, ஸோ ஸ்கேலில் வந்து 37க்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அதை ஒரு வேல்யூவாக வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம என்ன கனெக்ட் பண்ணுவோம்னா ஹோம்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ 3 ohms அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ohms வந்து ஒரு 5 ரீடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து வரும் நம்மளுக்கு. ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு 46ல் வந்து 3 ohmஸில் வந்து ரீடிங் வருது. ஓகே, ஸோ 46 வந்து நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் பேலன்சிங் லென்த். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ohms 4. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அசிமாக வந்து ஒரு ரீடிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஹோம்ஸ்க்கு வந்து ஒரு 5 to 6 ரீடிங்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ 63ல் வந்து தேர்ட் ரீடிங் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ திஸ் ஆல்சோ த 0 டிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த 0 டிஃப்ளெக்ஷன் எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஸோ அது வரையும் இந்த ஜாக்கி வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் ரீடிங் ஆல்சோ வில் பி நோட்டட். ஸோ 3 ரீடிங்ஸ் ஒன்லி நோட்டட். ஓகே, ஸோ 2 ohms 3 ohms and 4 ohms. ஸோ இந்த ரீடிங் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பேலன்சிங் லென்த்துக்கு நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். So this one is a tabular column. First one, it's a serial number will be written. So next one resistance. So நம்ம எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறோம். ஸோ 2 ohms 3 ohms and 4 ohms. பேலன்சிங் லென்த், நம்ம லென்த் ரீடிங் எடுத்தோம்ல ஜாக்கியில், ஸோ அந்த ரீடிங்கை வந்து நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு x1 is equal to r is a resistance 100 minus L. ஸோ நம்ம லென்த்தை வந்து மைனஸ் பண்ணோம் 100ஓட.
இட்ஸ் டிவைடட் பை லென்த் ஆல்சோ. ஸோ எல் வந்து திரும்ப மைனஸ் பண்ணுறோம். ஸோ மேலே இருக்க எல்க்கு வந்து பேலன்சிங் லென்த் இங்கே என்ன போட்டிருக்கோம் 48 அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்கோமா. ஸோ அந்த 48 வந்து 100 - 48 டிவைடட் பை 48 அப்படின்னு போடணும். ஸோ பிஃபோர் இன்டர்சேஞ்சிங் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணுறது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹோம்ஸ் மெஷர் பண்ணிக்கிறோம், தென் லென்த் மெஷர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஹோம்ஸ் வந்து நம்ம எப்பயுமே வந்து எழுதணும் டேப்லெட் காலமில். ஸோ அது மிஸ் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த டேப்லெட் காலம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டேப்லெட் காலம் வந்து நம்ம எழுதணும். ஸோ இங்கே வந்து நம்ம கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ 100 minus balancing length 48. So see this. So x1 is equal to r 100 minus L divided by L is a formula. So r 2 ohms வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். So 100 minus length 48 divided by 48. So மைனஸ் பண்ணுறோம், தென் டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் 104 divided by 48. ஸோ ஃபைனலாக வந்து டிவைட் பண்ணோன்னா 2.166 வந்து நம்மளுக்கு வேல்யூ வரும். ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ரீடிங். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு 2 பாயிண்டில் தான் ரீடிங் வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஹோம்ஸ்க்கு 55 அதே மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி 100ஆல் மைனஸ் பண்ணிவிட்டு தென் அந்த லென்த் வேல்யூ வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்டில் தான் எப்போயுமே வந்து நம்மளுக்கு வேல்யூ வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹோம்ஸும் பேலன்சிங் லென்த்தும் அட்ஜஸ்ட் பண்ணி ரீடிங் எடுக்கணும். ஓகேவா, ஸோ லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் 0 வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் 40லேருந்து மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு 40லேருந்தே ரீடிங்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேவா, 42, 44, 48 அந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ளெக்ஷன்லையுமே நம்மளுக்கு ரீடிங் காட்டும். ஸோ அதே போல் 4, 5 and 6 இந்த ரேஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு ரீடிங் வந்து வரணும் பேலன்சிங் லென்த். ஸோ அப்போ தான் வேல்யூஸ் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து 2 பாயிண்ட்லேயே வந்து வேல்யூஸ் வரும். ஸோ இந்த பேலன்சிங் லென்த்து வேல்யூ 2 பாயிண்டில் வந்தால் தான் நம்மளுக்கு இன்டர்சேஞ்சிங்கும் வந்து மேக்ஸிமம் 2 பாயிண்டில் வந்து வரும். ஸோ அப்போ டோட்டல் ரீடிங் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு சேம் 2 பாயிண்டில் வரும். அப்போ தான் நம்மளுக்கு டோட்டல் ரீடிங் வந்து ரிசல்ட் வந்து வேல்யூ கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் ஆஃப் த டிகேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் கனெக்ஷன், ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேப் 1ல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு G2ல் வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம எதில் விட்டோம் 4 ஹோம்ஸில் தான் வந்து ரீடிங் வந்து க்ளோஸ் பண்ணோம். ஓகேவா, ஸோ இதே 4 ஹோம்ஸில் வந்து ரீடிங்ஸ் வந்து திரும்ப எடுத்துக்கிறோம். ஸோ 4 ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு ரீடிங் டிஃப்ளெக்ஷன் வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 38ல் வந்து நம்மளுக்கு ரீடிங் வந்து டிஃப்ளெக்ஷன் காட்டுது. ஓகேவா, ஸோ அந்த ரீடிங்கை வந்து நம்ம வந்து 4 ஹோம்ஸ்க்கு வந்து 4 ஹோம்ஸ்க்கு ரீடிங் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஹோம்ஸ். ஸோ 3 ஹோம்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ரீடிங் வந்து இன்னும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ டிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு வந்து நல் டிஃப்ளெக்ஷன் ஆகிற ரீடிங் வந்து 3 ஹோம்ஸ் வரும்போது, ஸோ இப்போ இது வந்து 30 to 40 ரேஞ்சில் வருது அப்படின்னாக்கா, ஸோ நெக்ஸ்ட்டு ரீடிங் வந்து 40 to 50 ரேஞ்சில் எந்த வேல்யூவில் வேணாலும் வரலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து 46க்கு வந்து நம்ம ரீடிங் எடுத்துக்கலாம். ஓகே, மோஸ்ட்லி அந்த நல் டிஃப்ளெக்ஷன் வந்து 46ல் தான் வருது நம்மளுக்கு. ஓகே, ஸோ 46 இஸ் அ நெக்ஸ்ட் ரீடிங். நெக்ஸ்ட்டு 2 ஹோம்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ வேறு எந்த அப்பரேச்சர்ஸ்லையுமே நம்ம வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது.
ஸோ இந்த unknown resistance known resistance மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் இதில் வந்து ஹோம்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 40 to 50 ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நெக்ஸ்ட் ரீடிங் வந்து 50 to 60 ரேஞ்சில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 54க்கு வந்து வருது. ஓகே, ஸோ 54 to 55ல் வந்து வருது. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து 52 and 56ல் கூட வரும். ஸோ உங்களோட கனெக்ஷன் பொறுத்து நம்ம வந்து 2K ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறதுனால நியர்பை ரேஞ்ச்லேயே வருது. ஸோ இதே வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 5K அந்த மாதிரி எடுத்தோன்னா 70 80 ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ரீடிங் வரும். ஸோ அப்போ அதே மாதிரியே வந்து ரிவர்ஸில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரீடிங் எடுக்கணும். ஓகே, ஸோ லெக்லான் செல் கனெக்ட் பண்ணி அந்த ஆன் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா ரீடிங் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து திரும்ப இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும். ஓகே, ஸோ ரெண்டு இன்டர்சேஞ்சுக்குமே ஒரு வாட்டியும் லெக்லான் செல் ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஆன் பண்ணணும். கனெக்ஷன் அப்படியே வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்ட் ரிசல்ட் வந்து வராது. ஸோ ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் ரீடிங், ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் 2 ஹோம்ஸ்க்கு என்ன எடுத்திருக்கோம் 54 46 38. 54க்கு வந்து நம்ம எது கூட கேல்குலேட் பண்ணுறோம், ஸோ ஆர் கூட இந்த சேம் ரெசிஸ்டன்ட் ஹோம்ஸ். ஸோ 2 ஹோம்ஸ் கூட 54 கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ லென்த் வந்து நம்மளுக்கு என்ன வருது 54, ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ 100 minus 54. ஓகே, ஸோ த கேல்குலேஷன் பார்ட், ஸோ R2 54 100 minus 54. ஸோ இதை டிவைட் பண்ணி கேல்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 2.34 வந்து ரீடிங் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிஃபோர் இன்டர்சேஞ்சிங் ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் ரெண்டு ரீடிங்குமே வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து இந்த 3 ரீடிங்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, ஸோ எக்ஸோட வேல்யூ, ஸோ x1 and x2 வந்து ஆட் பண்ணிக்கணும் டிவைடட் பை 2 கூட. ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ எந்த ரீடிங்கை இந்த நம்ம 2.34 கண்டுபிடிச்சோம்ல, ஸோ 2.34 + 2.16. ஸோ 2 டிஜிட் மட்டும் போட்டால் போதும் பாயிண்ட்க்கு அப்புறம். ஓகே, ஸோ அந்த 2 டிஜிட்டை வந்து டிவைட் பண்ணி 2ஆல் ஃபைனல் ஆன்சர் வந்து இங்கே போடணும். ஸோ இந்த 3 வேல்யூஸும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 கூட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் பிகாஸ் ஆஃப் 3 வேல்யூ. ஓகே, ஸோ ஃபைனல் ஆவரேஜ் வேல்யூ இஸ் 2.382 ஹோம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இது கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இட்ஸ் a ஸ்க்ரூ கேஜ். ஸோ ஸ்க்ரூ கேஜ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரீடிங்ஸு. ஸோ அது ரீடிங்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஒன் இஸ் அ ஸ்க்ரூ கேஜ், இட் அட்ஜஸ்ட்மெண்ட் வில் பி ஷோன். ஸோ நம்ம நல் டிஃப்ளெக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், 0 to 0 கரெக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எரர் டிஃப்ளெக்ஷன் என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு 0க்கு அபவில் வரும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், 0க்கு பிலோ வரும்போது நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் அ பிட்ச் ஸ்கேல் அண்ட் ஹெட் ஸ்கேல் ரீடிங். ஓகே, ஸோ உள்ளே இருக்கிற ஸ்கேலு, ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு பிட்ச் ஸ்கேல். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் அ ஹெட் ஸ்கேல் ரீடிங். ஸோ இந்த ரீடிங் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒயருக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 0 பிட்ச் ஸ்கேல் ரீடிங் வந்து நம்மளுக்கு ஸோ கரெக்ஷன் 0 எரர் 0 கரெக்ஷன் தானே, ஸோ 0ல் போட்டுக்கிறோம். ஸோ ஹெட் ஸ்கேல் ரீடிங் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது. ஸோ இன் பிட்வீன் 40 to 50ல் வருது. ஸோ ரேஞ்ச் வந்து 47 46 45 46. ஸோ எதுக்கு இந்த ரீடிங் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒயர், இந்த காயில் ஒயர் இருக்குல்ல நம்மளுக்கு மீட்டர் பிரிட்ஜோட அந்த லென்த்தி 1 மீட்டர் ஒயர். ஸோ அந்த ஒயருக்கு வந்து நம்ம வந்து இந்த ரீடிங்கை கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிட்ச் ஸ்கேல் ப்ளஸ் ஹெட் ஸ்கேல் இன்டூ லீஸ்ட் கவுண்ட். ஸோ லீஸ்ட் கவுண்ட் தான் வந்து 0.01 mm. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ ரைட். ஸோ அந்த வேல்யூவோட நம்ம இன்ட்டு பண்ணோம். இன்ட்டு பண்ணி ஃபைனல் வேல்யூ என்ன வருது, ஸோ 0.47 46 45 46. ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் 40 ரேஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு எப்போயுமே ஸ்க்ரூ ஏஜ் வேல்யூ வந்து வரும். ஸோ டயமீட்டர் வேல்யூ 2r = 0.46. ஸோ இந்த 4 ரீடிங்கும் வந்து 4ஆல் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோன்னா 0.46 டிவைட் பண்ணும்போது ஸோ 2rல ஸோ 2 கூட வந்து இந்த 46 வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா 0.23. ஸோ 0.23 into 10⁻³ meter. Okay, so this one is a in final reading of the screw gauge. Okay, so இந்த ரீடிங் எதுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தா ஃபார்முலாவில் ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ அந்த ஆர் ஸ்கொயருக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
ஸோ எக்ஸோட அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோமா. ஸோ ஆவரேஜ் வேல்யூ அந்த 3 வேல்யூஸும், அதாவது x1 x2ஓட 3 வேல்யூஸை ஆவரேஜ் கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன கிடச்சிது, 2.382 இன்ட்டு இது வந்து பையோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ 3.14. ஸோ ஆர் ஸ்கொயருக்கு வந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சோட, ஸோ ரேடியஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இன்ட்டு 10⁻³ பவர் 2. ஸோ டிவைடட் பை அந்த லென்த் ஒயரோட மீட்டர். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் 1 மீட்டர் மினிமம் 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 1.15 கூட வரலாம் நம்மளுக்கு. ஓகே, ஸோ மேபி மேக்ஸிமமாக நம்மளுக்கு லென்த் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஒயர் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் வரும். ஸோ 1.15 மீட்டர். ஸோ ஃபைனலாக இந்த எல்லா வேல்யூஸும் டிவைட் பண்ணிவிட்டு 10⁻³ கூட வந்து பவர் வந்து கண்டுபிடிச்சோன்னா, ஸோ ஃபைனல் வேல்யூ 3.44 இன்ட்டு 10⁻⁻7 ohms meter. So this one is a constant final value of the meter bridge. So now once again I will show the apparatus. So this one is a Leclan cell connected in A and B terminals. So in center gap will be connected in galvanometer, and another end is a high resistance. It's a negative end of high resistance will be connected in the jockey. Okay, so next gap 1 and gap 2. So gap 1 வந்து நம்ம வந்து decayed resistance box கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கேப் 2ல் வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுவோம் இன் ஃபர்ஸ்ட் பேலன்சிங் லென்த் கண்டுபிடிக்கும் போது. ஸோ செகண்ட் பேலன்சிங் லென்த் அப்போ ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் தென் டிகேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேப் 2ல் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஹோம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரீடிங் எடுக்கணும். ஸோ ரீடிங் வந்து எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் காட்டணும், இன் 0 நல் டிஃப்ளெக்ஷன் காட்டணும். ஸோ ஆப்போசிட் பார்க்கும்போது டிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து காட்டும் இன் galvanometer. ஓகே, so okay students, I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.